ஐயா நான் வந்து காலேஜ் முடிச்சுனுக்கிறேன், இப்போ முடிச்சிட்டேன். இப்போ வந்து எனக்கு எந்த வேலை கிடைக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் ஐயா. வேலை கேட்டுப்பா. இன்னும் 3 மாதத்தில் வேலை கிடைக்கும் தம்பிக்கா. ராசினாப்பா தம்பி, ராசினாப்பா. சரிப்பா, நல்லதே நடக்கும். போயிட்டு வாங்க, பாட்டு ஐயா. வாங்கப்பா வாங்கப்பா. எப்படிப்பா எக்ஸாம்லாம் முடிச்சிங்களா? எங்கள் டீச்சர் எங்களை தேர்மானம் சொல்லிட்டாங்க ஐயா. கொட்டையை போட்டு எங்களை நாங்கள் தேர்வு சொல்லுங்க ஐயா. ஐயா எனக்கு பாருங்க ஐயா. தம்பி உங்களுக்கு 3 வேலை வந்துக்குதுப்பா. நீ 3 சப்ஜெக்டில் தான் பாஸ் ஆவ. அதுக்கு எனக்கு வழி இருக்கா ஐயா? தம்பி நீ கோயிலுக்கு போகணும்பா. முருகு கோயிலுக்கு போகணும். முருகு ஆண்டியா நிற்பாய், அந்த கோயிலுக்கு தான் நீ போகணும். பழனிக்கு போய் பாரு. முருகன் எந்த விருப்பத்தில் ஆண்டியா நிற்கவோ அந்த விருப்பத்தில் நீ போய் பார்க்கணும்பா. நீ பார்த்தா நீ பாஸ் ஆகிடுவ. சரிங்க ஐயா. என் நிலைமையை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ஐயா. தம்பி நீ நாளத்தில் ஃபெயிலுப்பா. என்னங்க ஐயா இந்த மாரி சொல்கிறீங்க? ஏதாச்சும் பரிகாரம் இருந்தால் சொல்லுங்க ஐயா. இப்போ பார்த்து சொல்கிறேன். தம்பி நீ வந்து ஐயப்பன் கோயிலில் போய் பார்க்கணும். ஐயப்பன் எங்கே புலி மேலே இருக்காயோ அங்கே போய் பாரு. இல்லைனா நீ ரொம்ப பாஸ் ஆகிறதே கஷ்டம். ஐயா நான் தம்பி உனக்கு கொட்டையெல்லாம் போட தேவையில்ல. உன் மூஞ்ச பார்த்தாலே நான் சொல்லுவேன். உன்னை பார்த்தாலே பயமாக இருக்குது. இந்த கதைக்கு நீ தான் ஆரம்பம். அதனால் உலகத்துக்கே ஆரம்பமான முதல் கடவுள் பிள்ளையாக போய் நீ பார்க்க. அப்போ தான் நீ பாஸ் ஆவ. ஆனாலும் உன்னால் வர பிரச்சனையை யாராலையும் தடுக்க முடியாது. அது உன் கதை முடிஞ்சாதான்ப்பா தம்பி தெரியும். ஐயா போயிட்டு வரேன் ஐயா. என்னடா இப்படி சொல்லிட்டாரு? இவர் சொல்கிற கோயிலெலாம் நம்ம காட்டில் தான் இருக்குதா? ஆமாண்டா, நாளைக்கு காலையில எல்லாம் கோயிலுக்கு போனால் அதனால 8 மணிக்கு சிவ வந்துட்டு மாமத்துக்கு.